ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 24/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6 மணிக்கு, சூரிய அஸ்தமனம் மாலை 5:47 இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் நல்ல சுப முகூர்த்த நாள். இந்த நாளிலே மன வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை ஜெம் டிவியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை, குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? திருமணம் சம்பந்தமான விஷயங்களை பேசி அதிலே நல்ல ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தலாம். அதேபோல் புதிதாக ஆபரணம் வாங்குவதற்கும் அணிந்து கொள்வதற்கும் சிறப்பான நேரம். அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம். வீட்டிற்கு தேவையான உபயோகமான பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கு நல்ல நேரம். அதேபோல் எல்லா விதமான சுபகாரியங்களையும் இந்த நேரத்திலே தொடங்கலாம். அது நல்ல விருத்தி அடையும். இந்த நேரத்திலே தொடங்குகின்ற சுபகாரியங்கள் நல்ல விருத்தி அடையும். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை செவ்வாய் ஹோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே அமைதியாக இருந்து விடுவது நல்லது. எந்த ஒரு விஷயத்திற்கும் முடிவு எடுக்கக்கூடாது. நேரமும் காலமும் நமக்கு சாதகமாக இல்லாத நேரத்திலே முடிவெடுக்கக்கூடாது. முடிவை தள்ளி போட வேண்டும். ஆகவே இந்த நேரத்திலே அமைதி காப்பது நல்லது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:36 வரை விசாகம், அதன் பிறகு அனுஷம். இன்றைய திதி இன்று இரவு 11:49 வரை வளர்பிறை திருதியை, அதன் பிறகு சதுர்த்தி. இன்றைய சந்திராட்டம ராசி மேஷ ராசிக்கு சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமம். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரிடமும் அதிகம் பேசக்கூடாது. சந்திராட்டம நாட்களிலே என்ன செய்ய வேண்டும்? இறைபக்தி அதிகமாக அன்றைய நாளிலே இருக்க வேண்டும். இறைவனை அதிகமாக நினைக்க வேண்டும். சிவா என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் இல்லை என்று சொல்வார்கள். சிவனை சிந்தித்திருந்தால் அபாயம் கிடையாது. இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியது மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. தொழிலிலோ வீட்டிலோ முக்கியமான முடிவுகளை இன்றைய நாளிலே முக்கியமான முதலீடுகளை செய்யக்கூடாது. வேலை பார்க்கும் இடத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். வேலையிலே கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். உடல்நலத்தை பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? கோவிலுக்கு சென்று, சிவன் கோவிலுக்கு சென்று கோளறு பதிகம் படிக்க வேண்டும். கோளறு பதிகம் படித்து இன்றைய நாளை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். சந்திராட்டமும் முழுவதுமாக இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேளை. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும்.
உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். ஆக இன்றைய நாள் ரிஷபராசினருக்கு சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்கின்றது, ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்யவும் வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு மிக மிக அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாகும், கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் செய்கின்ற தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆக இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வையுங்கள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே சத்சந்தான பிராப்திக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் செய்கின்ற செயலிலே உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற வேலை வந்துவிட்டது. பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் செய்கின்ற வியாபாரத்திலே உங்களுக்கு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கின்றன. மொத்தத்தில் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு லாபம் கிடைக்கும். வீடு வண்டி வாகன வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கின்ற நல்ல நாள். சிறப்பான நாள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே. ஆகவே பண வரவு அதிகரிக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். குடும்பத்திலே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அதாவது செலவுகள் என்பது 2 விதமாக இருக்கின்றது. ஒன்று நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வது. நம் இல்லத்திலே ஒரு திருமணம், பண்டிகை, குழந்தைக்கு ஆயுஷேமம், சீமந்தம், காதுகுத்து, இவையெல்லாம் மிக மிக சந்தோஷமாக செய்யக்கூடிய செலவுகள். இவற்றை லட்சக்கணக்கிலே செலவு செய்தாலும் அதனை நாம் மிகுந்த சந்தோஷங்களோடு செய்வோம். ஆனால் இந்த அசுப விரயம், வீட்டில் ஏதேனும்
ஒரு சம்பவம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கோ விபத்துக்கோ இப்படி நாம் செலவு செய்யும்போது அது அசுப செலவுகள், மனது மிக பாரமாகிவிடும். இப்படி ஒரு நிலையிலே இப்படி ஒரு வேதனையா என மனது சங்கடப்பட்டு நாம் செலவு செய்வோம். இன்றைய நாளிலே உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாள், சந்தோஷமாக செலவு செய்ய வேண்டும். மிக மிக சந்தோஷமாக இருக்கின்ற நல்ல நாள் இன்றைய நாள். எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள், லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த நாள். ஆகவே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதில் நல்ல லாபங்கள் கிடைக்கின்றன. உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நல்ல நாள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்வதற்கான வேலைகள் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். எப்போதுமே மனம் சற்று தளர்வாக இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? குலதெய்வத்தை உடனடியாக நினைக்க வேண்டும். குலதெய்வம் நாம் அழைத்தவுடன் வந்து நமக்கு உதவுகின்ற தெய்வம். இஷ்ட தெய்வம் அதற்கு பிறகுதான். குலதெய்வத்தை முதலிலே பிடித்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாள் குலதெய்வத்தின் அருளோடு காரிய தடைகளை வெல்லப் போகின்ற நாள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நடக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே சொந்த தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சகோதர வகையிலே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நல்ல நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் உண்டாகும். உங்களுடைய சொந்த தொழிலுக்கான முயற்சிகள் எல்லாம் சிறப்பான வெற்றியை பெறும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும்.
அதேபோல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் தொல்லைகள் விலகும். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த நல்ல நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். 12 மாதங்கள் சித்திரை தொடங்கி பங்குனி வரை ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு விதமான சிறப்புகள் உண்டு. மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கண்ணபரமாத்மா கீதையிலே சொன்னார். மார்கழி மாதம் என்பது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 3 மாதங்களுமே இறைவனுக்கு மிக மிக உகந்த மாதங்கள். ஆகவே அப்படிப்பட்ட இந்த மாதங்களிலே ஐப்பசி மாதத்திலே நாம் இருக்கின்றோம். ஐப்பசி மாதத்தினுடைய சிறப்புகள், ஐப்பசியிலே தான் அன்னாபிஷேகம் நடைபெறும் சிவபெருமானுக்கு. சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று சொல்வார்கள். அதுக்கு உண்மையான அர்த்தம் இப்பொழுது அதை வேறு மாதிரியாக சொல்கின்றார்கள். ஆனால் உண்மையான அர்த்தம் இறைவனுக்கு நடைபெறுகின்ற அந்த அன்னாபிஷேகத்தை காண்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதுதான் அந்த பழமொழியுடைய அடிநாதமான தத்துவம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த ஐப்பசி மாதத்துக்கு உரிய சிறப்புகளை இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஐப்பசி மாதம் என்பது அடைமழை காலம். ஐஸ்வர்யங்களை அள்ளித் தருகின்ற மாதமும் இந்த மாதம்தான். இந்த மாதத்திற்கு துலா மாதம் என்று பெயர். துலா மாதம், துலா ஸ்நானம் செய்ய வேண்டிய மாதம். அதாவது இந்த மாதத்திலே எல்லா நீர்நிலைகளிலேயும் கங்கையும் காவிரியும் இருப்பதாக ஐதீகம். ஆகவே இந்த துலா மாதத்திலே ஏதேனும் ஒரு நாள் நதிக்கரைக்கு சென்று ஸ்நானம் செய்து அங்கே ஜெபம் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லி ஜெபம் செய்ய வேண்டும். பண்டிகைகளிலே பெரிய பண்டிகையான தீபாவளி வருவதும் இந்த மாதத்திலே தான். இப்போதுதான் தீபாவளி கொண்டாடி முடித்தோம் நாம். ஆக இந்த அற்புதமான மாதம் துலா ஸ்நானம் செய்வதற்கு மிக மிக முக்கியமான மாதம். காவிரியிலே நீராடி கங்கா, யமுனா, காவேரி என எல்லா நதிகளையும் நினைத்து கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டிய நாள். நதிகளிலே தேவதைகள் குடியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த துலா மாதத்திலே நாம் நதியிலே ஸ்நானம் செய்து எல்லா தேவிகளையும் வணங்கும்போது நம்முடைய கர்ம வினைகள் தீருகின்றது. மேலும் இந்த ஐப்பசி மாதத்திலே சஷ்டி விரதம் வருகின்றது. முருகப்பெருமானுடைய மிக அற்புதமான ஒரு விரதம் சஷ்டி விரதம். முருகப்பெருமான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம். வேண்டுவோர்க்கு வேண்டும் வரத்தை அள்ளி தருகின்ற கற்பகத்தரு இந்த முருகப்பெருமான். ஆக முருகப்பெருமானுடைய ஸ்கந்த சஷ்டி விரதம் வருகின்ற மாதம் இந்த ஐப்பசி மாதம். நான் முன்பே சொன்னது போல் அன்னாபிஷேகம் அது எந்த நாளிலே வரும்? பௌர்ணமி தினத்திலே வரும். ஐப்பசி பௌர்ணமி என்பது அன்னாபிஷேகம் காண வேண்டிய நாள். அன்றைய தினத்திலே சிவபெருமான் கோவிலுக்கு உங்களால் முடிந்த அரிசியோ பருப்போ காய்கறிகளோ வாங்கி கொடுக்கலாம். அப்படி கொடுப்பவர்களுடைய இல்லத்திலே சுபிக்ஷத்துக்கு குறைவு இருக்காது. அந்த வீட்டிலே அன்னம் இல்லை, அரிசி இல்லை என்கின்ற நிலை வராது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வேண்டுதல் அருகிலே இருக்கின்ற எந்த சிவாலயத்துக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். எல்லா ஆலயங்களிலேயும் அன்னாபிஷேகம் நடைபெறும். உங்களால் ஒரு கிலோ அரிசி கூட வாங்கி கொடுக்கலாம். ஆக அப்படிப்பட்ட அருமையான அன்னாபிஷேகம். கேதார கௌரி விரதம், முருகனுடைய சுக்கிரவார விரதம், தனத்ரயோதசி, யமத்விதியை, கோவத்ச துவாதசி, ரமா ஏகாதேசி, தேவதான ஏகாதேசி போன்ற எல்லா நிகழ்வுகளும் முக்கியமான நிகழ்வுகளும் இந்த ஐப்பசியிலே நிகழ்கின்றது. இப்படி நமக்கு ஐஸ்வர்யங்களை கொடுக்கின்ற மாதமாக இந்த ஐப்பசி மாதம் விளங்குகின்றது. பஞ்சாங்கம் என்பதை நாம்
எடுத்து அடிக்கடி பார்க்க வேண்டும். பஞ்சாங்கத்தை பார்க்கும்போது இந்த நாளிலே என்ன விசேஷம், இந்த நாளிலே எந்த கோவிலுக்கு செல்லலாம் என்பதையெல்லாம் நாம் விவரமாக தெரிந்து கொண்டு அதன்படி நாம் ஆலய வழிபாடுகளை செய்தால் நம்முடைய கர்ம வினையானது முற்றிலுமாக நீங்கி நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்பது கிடைக்கும். பெரும்பாலும் நாம் செய்கின்ற தவறு என்ன, எல்லாவற்றையும் மனதிலே போட்டு சிந்தித்து கொள்கின்றோம். இவற்றை எப்படி தீர்ப்பது என அந்த ஒரு நினைவிலேயே இருக்கின்றோமே ஒழிய அதிலிருந்து வெளிவர தயங்குகின்றோம். கவலைகளை போட்டு மனதிலே அழுத்தி கொள்ளாமல், அதற்காகத்தான் முன்னோர்கள் ஆலயத்தை வைத்தார்கள். ஆலயம் சென்று இறைவனை நாடி இறைவனுடைய பாதத்திலே நம்முடைய கவலைகளை சமர்ப்பித்து விட்டு, என் செயலாவது ஒன்றுமில்லை அனைத்தும் நீயே என்று உணரப் பெற்றேன் என அந்த வார்த்தைகளை மனதிலே நினைத்து கொண்டு இறைவனை வணங்கினாலே நம்முடைய துன்பங்கள் காணாமல் போகும். ஆகவே ஐப்பசி மாதத்திலே எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து அந்தந்த நாளிலே அந்தந்த தேவதைகளை வணங்கி வாழ்விலே வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.